ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர் ஏ மைனர். தேங்க்யூ லார்ட். இந்த காலை வேளையில் எல்லாரையும் தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்திற்கு பெயர் ஜெப வீடு. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஜெப வீட்டிற்கு வந்திருக்கிறேன்ப்பா. என் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நேரம் உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்தோம். இந்த ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வாயை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்க தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. உங்க தயவுள்ள சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தாரத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய தாகத்தில் குறைந்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் போராட்டங்களினால் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறதா? தளர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. நான் உம்மோடு இன்னும் நெருங்கி சேர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உம்மை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு என்னை கொண்டு வந்து நீர் என்னை நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். But there is dryness in my spiritual life, oh Father. This morning I come to your holy presence. Hallelujah. வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. சுலமித்தி சொன்னது போல என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொன்னது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் நீங்கள் இழுத்து கொள்ளப்படுவீர்கள் என்றால் உங்கள் முழு குடும்பமும் ஆண்டவருக்கு பின்னாக ஓடி வரும். சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கதனமஷே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நீங்கள் கர்த்தரை எந்த விதத்தில் சேவிக்கிறீர்கள் என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். யோசுவா தன் அந்திய காலத்தில் சொன்னார், as for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை மட்டும் சேவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தேவ சித்தம். அந்த ஒரு சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த தான் அந்த காலை வேளையில ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சித்தத்திற்கு விரோதமான வேறு எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையை விட்டு இந்த காலை வேளையில விலக வேண்டும். Father, as for me and my household we will serve you God. உங்களை சேவிப்பதற்கென்று எங்களை இந்த பூமியில படைச்சிங்கப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னீங்கப்பா. அதுக்கு தான்ப்பா எங்களை ஏற்படுத்தினீங்க. நாங்க எதற்கு பின்னாகவோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. I need an encounter with you Lord. உம்மோடு நான் ஒரு சந்திப்பை இன்றைக்கு ஏற்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சொல்லுங்க வாயை திறந்து எல்லாரும். எஸ் ஃபாதர், காலை வேளையில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமை வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன். எவ்வளவு
பேர் சொல்ல முடியும்? வாயை திறந்து சொல்லுங்க. நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என் வாழ்க்கையில குறைந்து போயிருந்தாலும் இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து. Thank you Jesus. என் வாழ்க்கையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. வந்தாலும் நான் பின் திரும்பேனே. தகப்பனே, இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உங்க சந்நிதியில் முழங்காலில் நின்று உங்க பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக I want to give an invitation to you. எத்தனை பேர் ஒரு வேளை வாழ்க்கை தளர்ந்து போயிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தளர்வுக்கு காரணமே தேவ சமூகத்தில் அமர்ந்திராததுதான். எல்லா கண்களும் மூடி இருக்கும் பொழுது உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சு நான் எங்க தவறினேன் என்று உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. I didn't seek your face, I didn't seek your presence. உங்க சமூகத்துல நான் உட்கார்ந்திருந்தா இந்த சிக்கல்லாம் எனக்கு மாறி இருக்கும் ஆண்டவரே. உங்களை நான் தேடி இருந்தா, உங்க வார்த்தையை நாடி இருந்தா இந்த பிரச்சனைகள் போயிருக்கும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you என்று சொன்னீங்க. அந்த முதலாவது உங்க ராஜ்யத்தை நான் தேடலப்பா. இந்த ஆராதனை வேளையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் மனப்பூர்வமாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்க வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை தேடுவேன், உங்களை தேடுவேன், உங்க பாதத்தை தேடுவேன், உங்க வார்த்தையை தேடுவேன், உங்க வழி நடத்துதலை தேடுவேன், உங்க பரிசுத்தத்தை தேடுவேன். இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, நீர் மீதி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். பெரிய தீர்க்க தரிசிகளில் ஒருவராகிய ஏசாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொன்னவர். அவர் சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவர் எங்கே பிறப்பார், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 25ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி மரணத்தை ஜெயித்து தன் மக்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 42ஆம் அதிகாரத்திலிருந்து 53ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் இங்கும் அங்குமாய் பல செய்திகள் அந்த ஆண்டவர் இயேசு எப்படி தன் ஜனத்தை ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. 53ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி சிலுவையிலே மரித்து எப்படி பாடுகள் பட்டு மரணம் அடைவார் என்பதை தத்ரூபமாக நேரே இருந்து பார்த்தது போல தீர்க்கன் பார்த்து எழுதியிருக்கிறார். 60ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய பகிரங்க வருகை, ரகசிய வருகை, 1000 வருஷ அரசாட்சி, இதை குறித்தெல்லாம் தீர்க்கன் ஏராளமாய் எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை மினி பைபிள் என்று சொல்லுவார்கள்.
முதல் 39 அதிகாரங்களில் தண்டனையை குறித்து சொல்லியிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களுக்கு அடையாளம். அதை அடுத்து இருக்கிற அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களுக்கு 27 அதிகாரமும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களுக்கு சமமாய் எண்ணப்படுகிறது. கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிற வேத பகுதி. நம்ம எல்லாருக்கும் பிடித்த வேத பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 40 66 வரைக்கும், அப்படித்தானே? இல்லையோ? உங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 40ஆம் அதிகாரத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னு துவங்கும் பொழுதே மனசில் ஒரு பெரிய ஆறுதல். உங்களுக்கு ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் உங்களில் அநேகர் சொல்வீர்கள் ஏசாயாவிலிருந்து கொடுத்தார் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலின் புத்தகம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு என்ன பேச விரும்புகிறார் என்று ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அடுத்த 2 வசனங்கள். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கார்களின் ஓரங்களிலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் இந்த பகுதியிலே இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது உனக்கு என்று வருகிற இடங்களெல்லாம் நீங்கள் அப்படியே உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்கிறது, இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அப்படி என்றால் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இட்ஸ் அ பர்சனல் பிளஸ்ஸிங், ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். ஆமேன் என்று சொல்லுங்கள். யாக்கோபே என்று சொல்லுகிறது, யெஷூரனே என்று சொல்லுகிறது, இஸ்ரவேலே என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பாடணும்ல, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று. அப்போது ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய பெயர் இஸ்ரவேல். நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமேன் என்று சொல்லுங்கள். எப்படி நான் ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், எப்பொழுதுமே அந்த வசனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி துவங்குகிறது. எல்லாரும் சத்தமா படிங்க பார்க்கலாம். Matthew chapter 1 verse 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு எப்படி துவங்குது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின். ஆபிரகாமுக்கு மகனா தாவீது? இல்லை. தாவீதுக்கு மகனா இயேசு கிறிஸ்து? இல்லை. பயாலஜிக்கலா ஆக்சுவலி முந்தின ஃபாதர். இது ஒரு விசுவாச சந்ததி. இந்த விசுவாச சந்ததிக்கு முதல் தகப்பன் ஆபிரகாம். உங்கள் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பன். அப்படி என்றால் நீங்கள் ஆபிரகாமை குறித்த ஆசீர்வாதங்களை படிக்கும் பொழுது இது என் தகப்பனுக்கு தேவன் கொடுத்தது, ஆகவே இது எனக்கும் உரியது என்று விசுவாசிக்க வேண்டும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யாரு? தாவீது எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். என் தகப்பனாகிய தாவீதை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த வரிசையிலே 3வது வருகிறவர் யார்? இரட்சகர் இயேசு. இப்போ சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரத்தியாகிய குமாரனாகிய, உங்க பேரை போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தம், பாஸ்டர் சத்தம் தான் கேட்குது. சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரத்தியாகிய ஜெயராணி. இப்படி நீங்க உரிமை பாராட்டணும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவருடைய பெயர் ஆபிரகாம்.
அவருடைய குமாரன் ஈசாக்கு, அவருடைய குமாரன் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு ஒரு பெயர் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலும் உங்களுக்கு தகப்பன்தான். இஸ்ரவேலின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு இந்த வார்த்தை சொந்தமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். I will pour out my spirit, for I will pour out water on him who is thirsty and floods on the dry ground. I will pour my spirit on your descendants and my blessings on your offspring. ஆண்டவர் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை இந்த உலக பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், மன அழுத்தங்கள் இவைகளால் வறண்டு போய்விடுகிறது. நாம் ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியவில்லை. இந்த வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு, சொல்லுங்க, இன்றைக்கு உங்க எல்லார் மேலேயும் சில ஆசீர்வாதங்களை ஊற்ற விரும்புகிறார், சில கிருபைகளை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அதை ரிசீவ் பண்ணிட்டு தான் போகிறோம். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தாகம் உள்ளவனுக்கு நீங்க என்னதான் கோல்டு கொடுத்தா கூட அவன் சொல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு கோல்டு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், தண்ணி. பசி உள்ளவனுக்கு ஒரு காரை கொண்டு கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொன்னா அவன் சொல்வான், எனக்கு கார் வேண்டாம், எனக்கு முதல்ல சாப்பாடு தான் வேண்டும். ஏசா அவன் ரொம்ப பசியா இருந்த பொழுது வந்து கூளை பார்த்தவுடன் சேஷ்டபுத்திர பாகத்தையே வித்து போட்டுட்டான். அப்போ பசி உள்ளவனுக்கு என்ன வேணும், ஆகாரம் தான் வேணும். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உன் மேல தண்ணியை ஊற்ற போறேன், வறண்டு போன உன் வாழ்க்கையின் மேல் என் ஆறுகளை ஊற்ற போகிறேன். ஆறுகள் என்பது ப்ளூரலில் இருக்கிறது, ஆங்கிலத்திலே ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஃப்ளட் கேட்ஸே திறந்து உங்க மேல ஊற்றுறதுக்கு சில நன்மைகளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். மூணாவது சொல்லுகிறார், உன் மேல ஊற்றுவேன். உன் மேல மட்டும் இல்லை, அடுத்து டேர்ன் பண்ணிட்டார். இது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தல, டேர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நாம் என்ன செய்கிறோம், வாழ்க்கையின் புயல்களிலும் பிரச்சனைகளிலும் நம்ம பிரச்சனை, நம்ம வேலை, நம்ம இன்சூரன்ஸ், நம்ம காரு, நம்ம இதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். வீட்டில் பிள்ளைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வளர்ந்து நிற்கிறாங்க. நான் பல வேளைகளில் எங்களுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் யோசிப்பேன், ஐயோ இப்படி இருந்த பிள்ளைங்களாம் இப்போ இப்படி வளர்ந்துட்டாங்க. நம்ம கண் காண நம்முடைய பிள்ளைங்க வளர்றாங்க, ஆனால் நம்ம கண்களுக்கு அது தெரியலை. ஒருவேளை இன்றைக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்துக்காக யாராவது வாஞ்சியோடு இருந்தால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வசனம் உண்மை. இந்த வார்த்தையை விசுவாசித்தால் உங்கள் மேல் ஆவியை ஊற்றுகிறவர் உங்கள் சந்ததியையும் உங்களுக்கு கொடுத்து உன் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஊற்ற விரும்புகிற 5 காரியத்தை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை ஊற்ற விரும்புகிறார்? ஒன்று, தன் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். God wants to pour out his anointing. இந்த வசனத்தில் தண்ணி, ஆறு, சந்ததியின் மேல் என் ஆவியை, சொல்லுங்க, என்ன வேணும்? ஆவியை. நீங்க கேட்கலாம், எதுக்காக எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வேணும்? எதுக்காக? why do I need the anointing of Holy Spirit? பல காரியத்தை நம்மளால செய்ய முடியாது, ஆவியானவரால் தான் செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கை பண்ணும்போது வாசிக்கலாம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31-34 படிங்க. இனி ஒருவன் 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார், 613 கற்பனைகளை கொடுத்தார். இதை கை கொண்டாதான் நீ பிழைப்ப அப்படின்னார். ஆனால் அவங்களால யாராலையுமே என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. தாவீதே 10 கட்டளைகளில் 2 கட்டளையை மீறிட்டார். பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார், அடுத்தவனின் மனைவியை இச்சித்தார். கொலை செய்யாதிருப்பாயாக என்றார், கொலை செய்தார்.
தாவீதாலே கை கொள்ள முடியல. ஆண்டவர் பார்த்தார், யாராலையும் என் கற்பனைகளை கை கொள்ள முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், நானே ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஒரு நியூ காவனன்ட் பண்ண போறேன், நானே அவங்க இருதயத்தில் என் வசனத்தை எழுத போறேன். அப்புறம் அவங்க நினைச்சா கூட மீற முடியாதபடிக்கு அவங்க கை கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன். ஸோ வாட் இஸ் த நியூ காவனன்ட்? நம்மளால செய்ய முடியாத அவர் செய்யும்படிக்கு அவர் செய்கிற கிரியை தான் புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், என் வார்த்தையை இருதயத்தில் எழுதுவேன். அப்படியே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அங்கேயும் புது உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு பெரிய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்றார் ஆண்டவர். கல்லான இருதயத்தை என்ன செய்கிறாராம், எடுத்து போடுகிறார். சந்தோஷமா இருக்குதா இல்லையா? ஒரு புது ஹார்ட். ஓவர் கம் பண்ண முடியல, சினிமா பார்க்காம இருக்க முடியல, பொய் சொல்லாம இருக்க முடியல, கோபப்படாம இருக்க முடியல, இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எது உன் இருதயத்துக்குள்ள விட முடியலங்கிறோ அந்த ஹார்ட்டை நான் தூக்கி போட்டுட்டு ஐ வாண்ட் டு கிவ் யூ அ நியூ ஹார்ட். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. எரேமியால சொன்னாரு, என் வார்த்தையை உன் இருதயத்துல வைப்பேன் அப்படின்னாரு. எசேக்கியேல்ல சொல்றாரு, என் ஆவியை உங்க இருதயத்துல வைப்பேன். அப்ப ஹார்ட்டுக்குள்ள என்ன வைக்கிறாரு? வார்த்தை. சொல்லுங்க, சபை சத்தியத்தில் வளரணும். எதை வைக்கிறாரு? வார்த்தை, ஆவி. சரி, இந்த ரெண்டு இருக்குது. ஆனா ஹார்ட் ஹார்டா இருக்குது, ஒபே பண்ண மாட்டேங்கன்னா ஹார்ட்டே தூக்கி போட்டுறேன், வேற ஒரு நியூ ஹார்ட்டை தரேன் அப்படிங்கிறார். நான் என்னுடைய 18வது வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு 1 வருட காலம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சேன். ஆனால் என்னால் பல காரியங்களை விட முடியல. அதில் ஒன்று, வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, சினிமா பாடல்களை விட முடியல. ஒரு வருஷம் அது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. எங்கன்னா பாட்டு கேட்டுச்சுன்னா உடனே அப்படியே ஹம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா திரும்பவும் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், இது மாதிரி ஒரு பாட்டு புக்கு, அதில் 1000 சினிமா பாடல்கள் உண்டு. அதை வாங்கி வச்சு எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணேன். ஐம் ஸோ சாரி டு சே திஸ். ஏன்னா என் இருதயம் அதை விரும்பிச்சு. அந்த 1 வருஷம் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். எங்கன்னா நம்ம ஊர்லலாம் அப்படி நிறைய அங்கங்கே பாட்டு கேட்கல, அப்படி கேட்ட உடனே அப்படி ஹார்ட் அப்போ நான் யோசிப்பேன், ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறப்ப நம்ம இதை பாடக்கூடாதே அப்படின்னு நினைப்பேன் முடியாது. இந்த ஸ்ட்ரகிள் 1 வருஷம் இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியல, எனக்கு பலன் தாங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் தான் நான் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன், என்னைக்கு நான் ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பப்பட்டேனோ அந்த பாடல்கள் அத்தனையும் என் நாவிலிருந்தும் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுட்டார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு இருதயம் ஆண்டவர் மேல் தாகம் கொண்டு, ஆண்டவர் மேல் வாஞ்சை கொண்டு, இப்பெல்லாம் டைம் கிடைக்க ஓடி ஓடி போய் கிட்டாரை போட்டு பாட்டு பாடி நூற்றுக்கணக்கான புது புது பாடல்களையெல்லாம் எழுத வைத்தார். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னால் நினச்சா கூட இப்போ எதையுமே ரிகலெக்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். அது ஆவியானவர் தந்த மாற்றம். ஸோ உன் உள்ளத்தில் ஆவியை வைக்கிறேன். முதல்ல உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உனக்கு சதையான இருதயத்தை கொடுக்குறேன். நீ நினச்சா கூட மாற்ற முடியாது, ஆனால் நான் உனக்கு வேற ஹார்ட் கொடுக்குறேன். நீ நினச்சா கூட கை கொள்ள முடியலன்னு கவலைப்படுற விஷயத்தில் என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைக்கிறேன். 3வது, உன் ஸ்பிரிட்டை எடுத்து போட்டுட்டு என் ஸ்பிரிட்டை வைக்கும்போது என்னுடைய ஆவியானவர் இல்லை, அவர் எப்பவும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவார். அவர் கீழ்ப்படுகிற மாதிரி உன்னையும் கீழ்ப்படிய வச்சிருவேங்கிறார். இந்த லைஃப் எவ்வளோ பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் புது உடன்படிக்கை. சரி, இதற்கு அவர் என்ன ஊற்ற விரும்புகிறார் என்றால், முதலாவது அவர் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 2:28. அதற்கு பின்பு
நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார். ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட், அப்படிதான் போட்டிருக்கு இல்லை, பைபிள் அப்படித்தான் இருக்குது. ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆன் ஆல் ஃப்ளஷ். முதல்ல உங்க மேல எதை ஊற்றுவார் என்றால் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் என் மேல அபரிவிதமாக இருக்கணும்னு ஆசையா இருக்குது? நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். we are all going to pray. ஆவியை ஊற்றுவேன். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மைண்டெல்லாம் வேற உலக காரியத்தில் இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய அபவுட் டர்ன். ஓ, தீர்க்க தரிசனமா? நான் ஜெபிக்கும் போது, நான் அந்நிய பாஷை பேசும் பொழுது, ஐயோ என்னை அறியாத வார்த்தைகள் வருகிறதே. முதல் நான் அபிஷேகம் பெற்றுவிட்டு அடுத்த வாரம் ஆலயத்திற்கு போகிறேன். எங்கள் சபையிலே அந்த நாட்களில் தீர்க்க தரிசனத்துக்கு நேரம் கொடுப்பார்கள். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ப்ராஃபஸினா என்னன்னே தெரியாது. அப்போ திடீரென்று அந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் சர்ச்சில் இடம் கொடுப்பாங்க ப்ராஃபஸி. திடீரென்று எனக்குள்ளாக இருந்த ஒரு சத்தம், அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருந்துச்சு, ஐயோ நம்ம ஏதோ சொல்ல போகிறோம். ஆனால் அந்த சத்தத்தை அடக்க முடியாதபடிக்கு சத்தத்தை உயர்த்தி நான் பேசும் பொழுது சபை அமைதி ஆயிற்று. அன்னைக்கு முதல் ஒரு ப்ராஃபஸி. யாரோ ஒருவர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் புது வாழ்வு தர விரும்புகிறார் என்று நானே பேசுகிறேன். எனக்கே நான் பேசினது தெரியல. சர்வீஸ் முடிஞ்சது. ஒரு வாலிபன் ஓடி வந்து பாஸ்டர்ட்ட அழுது சொன்னானா, ஐயா நான் இன்னைக்கு தற்கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு நான் வந்தேன். உங்கள் சர்ச்சில் திடீரென்று ப்ராஃபட்டிக் வேர்டு வந்துச்சு. நான் இன்னைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று அந்த முதல் ப்ராஃபஸி சொல்லும் போது அந்த மகன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது நான் நினச்சி சொல்லலை. இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்குள் இருந்த ஆவியானவர் என்னை ஏவி பேச வச்சார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுட்டா உங்கள் மற்ற டிசையர்ஸ் எல்லாம் அடங்கிடும். இப்போ டிசையர்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுரும். உங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது, ஐயோ என் பிள்ளையும் இது போல் ப்ராஃபஸி சொல்லணுமே, என் பிள்ளையும் இது போல் அபிஷேகம் பெறணுமே. ஆண்டவருக்கு முன்னாடி நேற்று சொன்ன மாதிரி சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணும்போது நான் தான் அனாயிட்டிங்குள்ளே லீட் பண்ணேன். எங்கள் அம்மா என்னோடு ஜெபிக்கும் போது அபிஷேகம் பெற்றாங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பொங்கி வந்துச்சுன்னா, உங்கள் பிள்ளைங்க உங்கள் கையை வச்சு ஜெபிக்கும் போது அபிஷேகம் பெறுவாங்க. நான் சொல்கிறேன், வேறு எங்கேயும் கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் கோயிங் டு லீட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றாங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அபவுட் டர்ன். இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அபிஷேகத்தை ஊற்றுவேன். யோவான் 7 ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிறார். இந்த அனாயிண்டிங் உங்க சந்ததிக்கும் தொடருங்கிறதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், ஏசாயா 59:21. ஒரு தகப்பனும் தாயும் அபிஷேகம் பெற்றவர்களாய் அவர்கள் மேல் ஆவியானவருடைய அருள் மாறி ஊற்றப்பட்டிருந்தால் பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள்? வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க மேல ஆவியானவர் வந்தா உங்க வாயில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு போகும், உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு போகும். அப்போ தலைமுறையே தேவனை சேவிக்கிற தலைமுறையாய் மாறிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, I will turn my attention towards my next generation. இனிமே என் கவனம் எல்லாம் அதான், சம்பாதிக்கிறது சேர்த்து இதெல்லாம் கிடையாது. என் பிள்ளைங்களுடைய ஸ்பிரிச்சுவல் காரியத்தின் மேல நான் கவனம் செலுத்த போகிறேன். அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். ரெண்டாவதாக, இந்த அபிஷேகம் வரும் பொழுதே கூடவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறாராம். எசேக்கியேல் 34:26 படிக்கலாம். எசேக்கியேல் 34:26.
நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும். வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் படிங்க பார்க்கலாம். வசனத்தை நம்ம வாயினால் அறிக்கை செய்யறது ரொம்ப நல்லது. வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண உடனே கூடவே ஆண்டவர் உங்க எல்லைகளெல்லாம் ஆசீர்வாதமா மாற்றுகிறார். நம்ம எதை யோசிக்கிறோம்? எல்லையின் ஆசீர்வாதத்தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ அதை தேடாத, முதல்ல அபிஷேகத்தை தேடு, மீதி எல்லாம் தானாக வரும். ஹல்லேலூயா. மெயின் கோர்ஸ் ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா மீதி எல்லாம் தானாக வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், if you receive the anointing of Holy Spirit, God will expand your territory, God will bless your territory. ஊழியத்திற்கு வரும் பொழுது ஆரம்ப நாட்களிலே நானும் என் கணவரும் முழு நேர ஊழியத்திற்கு வந்த பிறகு ஒரே யோசனை, எப்படி வாழ்க்கையை நடத்துறது? இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு அதான் கேள்வியில், எப்படி வாழ்க்கையை நடத்துறது? 2 பேரும் வேலை செய்யலைன்னா எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? எப்படி மேலே வருது? ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நம்பி வருகிறபடியால் நீ என் வேலையை செய்ய, நான் உன் காரியத்தை பார்த்துக்கிறேன்னார். நீ என் வேலையை செய்ய, நான் உன்னுடையதை பார்த்துக்கிறேன். அது ஒரு சவால் நிறைந்த நாட்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மற்ற எத்தனையோ காரியங்கள் இருந்துச்சு. பட் we took faith step. ஓகே லார்ட், நீங்கள் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நாங்கள் வர்றோம். என்னோடு உடன் பிறந்தவர்கள், என் குடும்பத்தில் 16 மருத்துவர்கள், சகோதரியின் கணவர், பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணை, எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நீ சரியாதான் தீர்மானிக்கிறியா? எஸ் ஐ சார் எஸ். நான் படிக்கிற காலத்திலேயே கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். அன்னைக்கே சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி திரும்பி பார்க்குறோம், ஒரே ஒரு ஸ்டாஃபோடு கூட ஊழியத்தை துவங்கணும். இன்றைக்கி எங்களுக்கு அலுவலகத்தில் 15 பேர் ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்டவர் எல்லைகளையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். கொரோனா காலத்திலே ஒரு யூடியூப் சேனலை துவங்க உதவி செய்தார். அந்த நாட்களில் அந்த யூடியூப் சேனல் உலகமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சென்றது. மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எவ்ரிடே ஒரு 5 minutes ஒரு டுடேஸ் விக்ட்ரின்னு ஒரு செய்தியை பதிவிடுவோம். கேட்குறீங்களா? ஒருவேளை கேட்கலன்னா இன்னைக்கு டுடேஸ் விக்ட்ரின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்னையிலேருந்து டெய்லி கேளுங்க, மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் பலவிதமான செய்திகள் சகோதரிகளுக்கு, குடும்பங்களுக்கு பலவிதமான ஜெபங்களை பதிவிட்டோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். எனக்கு கோடி பணம் கொடுத்தா கூட அதை விட ஒரு ஆத்துமா விலை தான் எனக்கு பெருசு. ஹல்லேலூயா. ஒரு தராசில் ஒரு பக்கம் ஒரு ஆத்துமாவையும் இன்னொரு பக்கம் இந்த உலகத்தையே வச்ச ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆத்துமாவின் விலை உலகத்தை விட என்னது பெருசு. அப்போது நம்முடைய கவனம் உலகத்தின் காரியத்தில் அல்ல, ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கும் பொழுது பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் தானாக வரும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப விசுவாசத்தோடு வாசிங்க. 26வது வசனம், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த ஆசீர்வாதம் என்பது சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். such a powerful promise. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமாகி 1000 தலைமுறை இருந்தா கூட அந்த 1000 தலைமுறைக்கும் நீங்க பெற்ற ஆசீர்வாதம் போகுமா? நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து எத்தனை தலைமுறைக்கு போகும்? இல்லை யோபுவில் படிக்கிற ஒரு துன்மார்க்கனான ஒரு பிள்ளை பிரசங்கியில் படிக்கிறோம், வந்தால் அவன் தகப்பன் சேர்த்த சொத்தெல்லாம் என்ன செஞ்சிருவான்? அழிச்சிருவான். அப்படி நடக்குதா? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துருப்பாரு. ஒரு பிள்ளை துன்மார்க்கமாக இருந்தால் அந்த அப்பா சேர்த்த சொத்தை அந்த ஒரு பிள்ளை அழிச்சிரும். ஆனால் ஒரு தகப்பன் தேவனுக்கு பயந்து அபிஷேகத்தில் நிறைந்து வாழும் பொழுது அது அப்படியே தலைமுறைக்கும் தொடருகிறதா? எவ்வளோ ஒரு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு அதை உங்கள் மேலே போர் அவுட் பண்ண போகிறார். அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார். நிறைய காரியங்கள் இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறது, நேரம் இல்லாதபடினால் கடந்து போக விரும்புகிறேன். 3வது, இந்த தேவன் நம் மேலே அக்கினியை ஊற்ற விரும்புகிறார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். இந்த அக்கினி 2 விதத்தில். ஒன்று, தேவ ஜனங்களை எல்லாம் அனலாக்குகிற ஒரு அக்கினி. இன்னொன்று, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிற அக்கினி. இந்த அக்கினி நம்ம மேல வரும்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தும். சில வேளைகளில் நம்மால் நம்மை பரிசுத்தப்படுத்தவே முடியலை. தீர்மானம் எடுக்கிறோம், விழுந்து விடுகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், அதில் தவறி போகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட விரும்புகிறேன், அது இப்பொழுதே. சொல்லுங்க, உங்க மேல ஒரு அக்கினியை போட்டு உங்களை சுத்திகரிக்கணும்னு இன்னைக்கு கூட்டு வந்திருக்கிறார். அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த ஆண்டும் அல்ல, அது இப்பொழுதே. இப்பொழுதே இப்பொழுதே. நேற்று அபிஷேக கூட்டத்தில் சகோதரிகள்லாம் முன்னாடி வந்தாங்க. ஒரு சிலர்லாம் நான் அபிஷேகத்தை பெறணும்னு வந்து நின்னவங்க, அவங்க பேசின அந்த அபிஷேக வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பரவசமாயிடுச்சு. ஆண்டவரே, இந்த ஒன்றுத்துக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஆண்டவரே, உங்கள் ஜனங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு. இன்னைக்கே, இஃப் யூ பிலீவ், இன்றைக்கு நீங்கள் ஒரு அக்கினியை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துலேருந்து போகிறீங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எறிய விரும்புகிறேன். எலியாவின் நாட்களிலே ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. என்னோடு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Kings chapter 18 verse 30 படிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. சரி, எலியா மக்கள் எல்லாம் கூப்பிடுறார். அவன் நாட்களில் ஆகாப் என்ற ஒரு அரசன், எசபேல் என்ற ஒரு பெண், இவங்க எல்லாம் மக்களை எங்க நடத்திட்டாங்கன்னா தேவனற்ற வழிகளுக்கு நடத்திட்டாங்க. இந்த உலகம், நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, காட்லெஸ் கல்ச்சர். சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? அந்த கல்ச்சர் ஈஸியாக நமக்குள்ளே வந்துடும். அந்த கல்ச்சர் ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடும். அப்போது இந்த காட்லெஸ் கல்ச்சர் உள்ளே வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தை பிடிச்சிக்கும், ஈவன் உங்களையும் பிடிச்சிக்கும். நீங்கள் கூட தேசத்தில் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்திருப்பீங்க. இங்கே வந்த பிறகு இந்த கல்ச்சருக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும்னு மாறி இருக்கலாம். அங்கே ஒரு காட்லெஸ் கல்ச்சர் உள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களை அங்கே அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், மீதியெல்லாம் அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணணுன்னார். மக்கள் என்ன செஞ்சாங்க? எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சாங்க. ஆனால் தேவனை அவர்கள் தேவனாய் கொள்ளவில்லை. பல தெய்வங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பல தெய்வங்களை வணங்காதிருக்கலாம். இந்த தேசத்தில் நான் சுற்றி பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனற்ற அந்நிய தேவ வழிபாடுகளெல்லாம் பல இடத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அது காண்கிற வழிபாடுகள், காணாத சில வழிபாடுகள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ற சில லைஃப் ஸ்டைலெல்லாம் நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது கேட்டேன், ஐயோ ஆண்டவரே, இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்லாம் இருக்குதா? உங்கள் ஜனங்கள் தங்களை எப்படி ஆண்டவரை காத்து கொள்ள போகிறாங்க, எப்படி ஆண்டவரை பரிசுத்தமாக வாழ போகிறாங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இந்த வேதம் மட்டும்தான், இந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்களை இந்த தேசத்தில் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகாபும் எசபேலும் எலியா கூட பேசும்போது அவன் சொல்கிறான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறாய். உடனே எலியா சொல்கிறான், நானா கலங்க பண்ணுகிறேன், நீ தான் கலங்க பண்ணுகிற இஸ்ரவேலரை அப்படின்னு. அந்த ஒரு தைரியம், தேவனுக்காக வைராக்கியம். தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து அன்பாக சொல்கிறேன், எவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் உங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை விட்டே கொடுத்துடக்கூடாது. அந்த தாகம் குறைஞ்சிடவே கூடாது, அந்த அனல் குறைஞ்சிடவே கூடாது. பலிபீடத்தை தகர்த்து போட்டு விட்டார்கள். எலியா பார்க்குறான், இங்கே தினம் பலியிடணுமே, நீங்கள் பலிபீடத்தை தகர்த்து போட்டிருக்கிறீங்களேன்னு கூப்பிட்டு பலிபீடத்தை செப்பனிடுகிறான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பலிபீடம் இருக்குது. எவ்ரி ஒன் ஹேஸ் யுவர் ஓன் ஆல்டர். ஒவ்வொரு நாள் அந்த ஆல்டரில் ஆண்டவற்றை போய் ஜெபிக்கணும், அந்த ஆல்டரில் ஆண்டவற்றை போய் வேத வசனத்தை படிக்கணும். இந்த ஆல்டர் உங்கள் லைஃப்பில்
தகர்க்கப்பட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் செப்பனிட்டே ஆகணும். உங்கள் ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்தியே ஆகணும். உங்கள் வேத தியானத்தை சரிப்படுத்தியே ஆகணும். அதை விட இன்னொன்று, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆல்டர் வேணும். கை தூக்க சொல்லலை. எத்தனை பேர் வீட்டில் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுறீங்க? காரணத்தை சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் காரணம் இருந்துச்சு குடும்பமாய் தொழுது கொள்ள முடியாதபடி. பட் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 15 நிமிஷத்தை ஒதுக்கி, ஒரு குழந்தை போய் பைபிள் எடுத்துட்டு வான்னு சொல்லுங்கள், அடுத்த குழந்தை போய் சாங் புக் எடுத்துட்டு வான்னு சொல்லுங்கள், இன்னொரு குழந்தைகிட்ட சொல்லுங்கள் கீழே ஒரு நல்ல ப்ரேயருக்கு ஒரு மேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லுங்கள். பிள்ளைகள் செய்யட்டும், பிள்ளைகள் பழகட்டும், பிள்ளைகள் வந்து உட்காரட்டும். இன்னைக்கு எனக்கு என் மூதாதையார் என்னை எப்படி பக்தியில் நடத்தினாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, எனக்கு முதலாக ரோசரி சொல்லுவதற்கு சொல்லி கொடுத்தது என் பாட்டி. அவங்களுக்கு ரொம்ப ஜீல், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரோசரி தெரியணும்னு. மற்றவங்கெல்லாம் கற்றுக்கலை, ஆனால் நான் கற்றுக்கிட்டேன். வரிசையாக அந்த மணிகளை உருட்டி ஜெபிப்பது எப்படின்னு என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன புக்கு, அதுக்கு பேர் சின்ன குறிப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. தெரியுதா? அந்த புக்கை தான் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. பைபிளெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோம். சின்ன குறிப்பிடத்தை சொல்லணும். அப்புறம் சகாயமாதா நவநாள் புஸ்தகம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை சொல்லணும். ரோசரி சொல்லணும். எங்கள் தாத்தா என்னை தோள் மேலே தூக்கி வச்சு கோவில் பண்டிகைக்கு என்னை அழைத்து சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், நல்லா பாரு, அதோ பாரு மாதா, அதோ பாரு மாதா, அதோ பாரு சூசேப்பர், நல்லா பாரு நல்லா பாரு. திரும்பி பார்த்தா தாத்தா பாட்டி எனக்குள்ளே எதை விதைச்சாங்கன்னா, ரோசரி சொல்கிறத சொல்லி கொடுத்தாங்க. மாதாவை பாரு சூசேப்பரை பாருன்னு பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கும் எனக்கு மறக்கலை. ஒருவேளை ரட்சகர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாது இருந்திருப்பேன் என்றால் நானும் இப்படி தான் இருந்திருப்பேன். என் அம்மா பக்தியுள்ள ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தவர்கள். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு உன் அம்மாவை பற்றி என்ன ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னால், படுக்கை அருகே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற என் தாயின் உருவம் மட்டும்தான் எனக்கு ஞாபகமாக இருக்குது. வயது முதிர்ந்த காலங்களில் அவர்கள் கால்களில் பலவீனம் வந்த பிறகு ஜன்னல் ஓரமாக ஒரு சேரை போட்டு உட்காந்து பைபிள் படிப்பாங்க, ஸ்தோத்திர பலிகள் படிப்பாங்க, உட்காந்து 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 ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு ஞாபகமாக இருக்குது. என் அம்மா எனக்கு என்ன சொத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என் அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சாங்க எனக்கு தெரியல. என் தாய் தகப்பனை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்னே ஒன்று, they served the Lord. அவங்க கர்த்தரை சேவிச்சாங்க. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். உலகமெல்லாம் தேவன் கூட்டு போறாருன்னா என் தாயின் ஜெபம், என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பக்தியின் வழி. ஒருவேளை அது வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பலிபீடம் சரியாக இருக்குதா? உங்கள் பிள்ளைங்க எங்கள் அப்பா ஜெபிக்கிறவங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா ஜெபிக்கிறவங்கன்னு பிள்ளைங்க சொல்ல முடியுமா? பைபிள் வாசிக்கலைன்னா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுன்னு எங்களெல்லாம் வளர்த்த அந்த காலகட்டத்தில் இருந்து வளர்ந்த நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா செல்லமும் கொடுக்குறீங்க, எல்லா ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. டு தே ரீட் பைபிள்? பிள்ளைங்க பைபிள் படிக்கிறாங்களா? 2 வயசுலேயே பிள்ளைய மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு விரலை பிடிச்சி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வேதத்தை போதிக்கிற பிள்ளைகளாய் வளர்ந்துருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2 வயசு ஞாபகம் இருக்குது, வாசிக்க தெரியாது, மடியில் தூக்கி உட்கார வச்சு விரலை பிடிச்சி த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் சொல்லு, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஏன் வேற காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கலாமே? தெரியும், ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வேதம் மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்க முடியும்னு இந்த இளவயதில் உள்ளத்தில் போட்ட விதை தான் இன்னைக்கு ஊழியத்தில் என்னோடு கூட அந்த பிள்ளை பயணிக்கிறார். உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பலிபீடங்களை செட் பண்ணிட்டுருங்க, பலிபீடங்களை செட் பண்ணிட்டுருங்க. எலியா சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கும் கிட்ட வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செட் பண்ணிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதா. எதுக்குங்க அந்த பெயரை வைக்கிறான்? இஸ்ரவேல் போற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட யாக்கோபை நினைவு கூர்ந்து உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவதாக என்று சொல்லிவிட்டு வாசியுங்கள் 38-37. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும். லிசன், கர்த்தாவே நீர் தேவனாகிய. ஏன்னா இவங்கெல்லாம் வேற யாரெல்லாமோ என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. எலியா சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும்
தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் மட்டும் தெய்வமா இருக்கட்டும். வேலை தெய்வமா இருக்கக்கூடாது, பணம் தெய்வமா இருக்கக்கூடாது, வேறு கலாச்சாரங்கள் தெய்வமா இருக்கக்கூடாது. லெட் காட் பி அவர் காட். ஹல்லேலூயா. அந்த அக்கினி இறங்கி வந்தவொடனே எல்லாத்தையும் பட்சித்து போட்டு விட்டது. இன்றைக்கு தேவனுக்கு ஏதுவல்லாத எல்லாவற்றையும் இந்த அபிஷேகம் பட்சித்து போடும். ஆவியானவர் விலக்குவார், எல்லாத்தையும் சுட்டெரிச்சிருவார். அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார், அக்னியை ஊற்ற விரும்புகிறார். கடைசியாக 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்கு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் வரும்போது கூடவே எதை கொண்டு வருவார் தெரியுமா? அன்பு. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் எது பிரச்சனை தெரியுமா? மனைவியை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, மன்னிக்க முடியல. கணவனை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்க, நேசிக்க முடியல. அவர் பேசின வார்த்தை, அவர் அடித்த அடி, இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ், வெளியே சொன்னால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஆனாலும் நடக்குது குடும்பங்களில். சிலர் கையில் அடிக்கிறாங்க, சிலர் வார்த்தையில் அடிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. அப்போது அன்பு இல்லாததுனால தான் குடும்பம் உடஞ்சுது. உங்கள் பிள்ளைங்க ஏன் வேற தேடி போகிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வேண்டிய அந்த அன்பு கிடைச்சா வேற அன்பை தேட மாட்டாங்க, வேற காரியத்தை தேட மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே ஊற்ற வேண்டியது ஒன்று அன்பு. வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால், தேவ அன்பு இருந்தால் புருஷன் என்ன தப்பு செஞ்சாலும் மனைவி மன்னிச்சிருவாங்க. மனைவியுடைய குறைகளை சுட்டி காட்டியே புருஷன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை மாறி, இல்லை அவள் என் சரீரத்தில் பாதி, பரவாயில்ல, அவள் குறைவுள்ளவளாக இருந்தாலும் நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்ல வைக்கிறது அன்பு. ஸோ அன்பை ஊற்ற விரும்புகிறார். கடைசியாக அவருடைய ஆற்றலை ஊற்ற விரும்புகிறார். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போது நீங்கள் உங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால எதை செய்ய முடியலையோ அதை செய்கிறதுக்கு ஒரு அபிஷேகம். இப்போ நான் இன்னைக்கு ஊழியம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன்னா, இந்த ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் நான் சாதாரணமாக பண்ண முடியாது. எனக்கு அவர் ஒரு ஸ்ட்ரென்த் தரணும், எனக்கு அவர் ஒரு விஸ்டம் தரணும். உங்கள் வேலையை கூட நீங்கள் ஓன் ஸ்ட்ரென்த்தில் செய்கிறதுக்கும் காட் ஸ்ட்ரென்த்தில் செய்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு யூ நீட் அனாயிண்டிங். அவர் அன்பை ஊற்ற விரும்புகிறார், அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு 5 காரியங்கள். உங்கள் மேலே ஆவியை ஊற்ற விரும்புகிறார், உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார், அக்கினியை ஊற்றி எல்லாத்தையும் சுத்திகரிக்க விரும்புகிறார், தம்முடைய அன்பை ஊற்றி குடும்பங்களை இணைக்க விரும்புகிறார். சில பெற்றோருக்கு பிள்ளைங்களை மன்னிக்கவே முடியலை. ஊரில் உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் மன்னிக்க முடியாமல் அவங்க எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்கன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்றைக்கி எல்லா அன்பற்ற காரியங்களும் விலக்கி போடும்படி ஆண்டவருடைய ஆவியன்று இறங்க போகிறார். கடைசியில் உங்களுக்கு ஒரு ஆற்றலை தர விரும்புகிறார். ஆவியானவர் வந்தாலே ஒரு ஆற்றல் வந்துடும். கோழைகளை, பேதைகளை, மறுதலித்து போனவன் போய் ஆண்டவருடைய அப்போஸ்தலனாய் மாறி இரத்த சாட்சியாய் மரித்தான். ஓடிப்போன சீடர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? நீங்கள் கொலை செய்த இயேசுவை என்று பேதுரு பிரசங்கிக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவர். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், மற்றவங்களோட கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு கவலைப்படலாம். when Holy Spirit comes upon you, he will anoint you with special wisdom. ஜோசப்புக்கு அந்த விஸ்டம் வந்துச்சு, டேனியலுக்கு அந்த விஸ்டம் வந்துச்சு, உங்களுக்கும் அந்த விஸ்டத்தை கொடுப்பாரு. உங்களோட இருக்கிற மற்ற எல்லாரையும் விட மேலான ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களை உயர்த்துகிறதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்கலாம். இன்னைக்கு விசேஷமான ஒரு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும்,
உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேசத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஏதோ கர்த்தருக்குள்ள அன்பா இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை உங்கள் எல்லார் மேலே ஊற்ற விரும்புகிறார். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் குளிர்ந்து போன நிலைமைகளை எல்லாம் எனக்கு மன்னியும். எல்லா கொஞ்ச நேரம் வாயை திறந்து நம்ம குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். என் வறண்டு போன நிலைமைகளை எல்லாம் மன்னியும். எலியா தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, எங்களை அறியாமலே பல இடங்களில் நாங்கள் பாகாலை பின்பற்றி வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. அஸ்தரோத்துக்களை பின்பற்றி வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டது போல இந்த காலை வேளையில் எங்கள் பலிபீடங்களை செப்பனிட விரும்புகிறோப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜெப பலிபீடம் உடஞ்சு கிடக்குது ஆண்டவரே. என் பரிசுத்த வாழ்வு என்ற பலிபீடம் உடஞ்சு போய் கிடக்குது ஆண்டவரே. நான் வேதத்தை தியானிக்கிற அந்த தியானம் என்ற பலிபீடம் உடஞ்சு போய் கிடக்குது ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, என்னை மன்னிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஜனங்களை எலியா அழைத்த பொழுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அழைத்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி வந்தார்களே. கடைசியில் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழித்து போட்டார்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் மனம் திரும்புகிறோம், நாங்கள் சபையாய் மனம் திரும்புகிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது இந்த நாளா இருக்கட்டும். நான் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன். என்னை கழுவுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, என்னை கழுவுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குடும்பமாய் வந்திருக்கிறோம், கணவன் மனைவியாய் வந்திருக்கிறோம், பிள்ளைகளோடு வந்திருக்கிறோம். எங்கள் கவனங்கள் எல்லாம் எதன் மேலேயோ இருந்ததப்பா. இன்றைக்கு எங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடத்தும்படி ஆண்டவரை, நான் பக்தியாய் இருந்தால் என் பிள்ளை பக்தியாயிருக்கும், நான் உம்மை தேடினால் என் பிள்ளைகள் உம்மை தேடுவார்கள் அப்பா. ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இரக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை கழுவுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க எல்லாரும், எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய ஆவியை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார், தன்னுடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. Today we want to pray for you. ஒருவேளை நீங்க தாகத்தோடு இருந்தீங்கன்னா, தாகம் உள்ளவர்கள் நீங்க முன்னாடி கூட வரலாம். சகோதரிகள் இந்த புறமும் சகோதரர்கள் இந்த புறமும் வந்து நீங்க ஜெபத்திற்கு நிற்கலாம். பாஸ்டருமா உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்கள் எல்லாம் நல்ல வாயை திறந்து ஒரு புது அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனம் சொல்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு சபை முழுவதும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் உங்கள் சத்தங்கள் உயரும்படி ஒரு புதிய வல்லமை எனக்கு கொடுங்கப்பா. என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சகோதரனே. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வல்லமை இறங்கி வருவதாக, உங்க வல்லமை இறங்கி வருவதாக, உங்க அபிஷேகம் இறங்கி வருவதாக. தாகம் இருந்தால் போதும், நீங்கள் அந்த புதிய தொடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆசை இருந்தால் போதும், அந்த புதிய தொடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். வாஞ்சை இருந்தால் போதும், அந்த புதிய தொடுதலை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா
உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா. ஜெபமா சொல்லுங்க, வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே. வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே. ஓரே ஹாதாலா ஷேகரோபா. இந்த நாள் ஒரு அபிஷேகத்தின் நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் ஒரு அக்கினி நாளாய் இருக்கட்டும். ஹalleluya, thank you Jesus. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் சொல்லுங்க, பேதுருவை நிரப்பின மாதிரி என்ன நிரப்புங்க ஆவியானவரை. ஆமாண்டவரே, ரபஷந்தா ரபஷகாரா. வாயை திறந்து, வாயை திறந்து. ரிகானா ஷேகாலா ஷகாரா. இயேசுவின் நாமத்தினால, இயேசு ராஜாவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்க அபிஷேக தைலம் பாய்ந்து வருவதாக. உங்களுடைய அபிஷேக தைலம் பாய்ந்து வருவதாக. உங்க அபிஷேக தைலம் பாய்ந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால நல்ல வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு புதிய வல்லமை, புதிய வல்லமை இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில எல்லார் மேல ஊற்றப்படுவதாக. எல்லார் மேல ஊற்றப்படுவதாக. எல்லார் மேல, எல்லார் மேல உங்க வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தேவனை சேவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேக தைலம் இறங்கும் பொழுது எல்லா கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உங்க மேல இருக்கிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. கர்த்தர் முறித்து போடுகிறார். நீ எழும்ப முடியாதபடி, கர்த்தரை சேவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது. கோரியாரதா நம சந்தரவா. ஹalleluya, ஹalleluya. வாயை திறந்து கேளுங்க, என்ன நிரப்புங்கப்பா. என் வாழ்க்கையை அனலாய் மாற்றுங்க, என் வாழ்க்கையை அக்கினியாய் மாற்றுங்க. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேக தைலத்தினால் சபையை நிரப்புங்க. பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள் சகோதரி.